உங்களுக்கு தெரியும், இந்த 15 நாட்களுக்குள்ள எவ்வளவு பாலியல் வன்கொலைகள், காவல் நிலைய மரணம், இதெல்லாம் எவ்வளவு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது 15 கொலைகள் கிட்ட நடந்திருக்கு. 6 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை, படிக்க போகிற பிள்ளை 17 வயசு பிள்ளையும் பாதுகாப்பு இல்லை, சரியா இல்லை. இந்த சமூகமே ஒரு குற்ற சமூகமாக மாறிடுச்சுன்னா, இது எந்த மனநிலையில் 6 வயசு குழந்தைய அல்லது 17 வயசு பிள்ளையெல்லாம் வன்புணர்வு செய்து கொலை செய்கிற மனநிலைங்கிறது எவ்வளவு, அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ எந்த மாதிரி ஒரு சமூகம் தயாராகி போகுது, எப்போவாவது அரிதாக இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும், அதுக்கு உரிய தண்டனை கிடைக்கும், அந்த குற்றங்கள் குறையும், அப்படி தான் இருந்தது. ஆனால் இது தொடர் செய்தியாக இருக்கிறது, இதுவே ஒரு நாகரிகமாக மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நமக்கு. ஆனால் எல்லா குற்றவாளிகளுக்கும் அது காரணம் அது பின்புலத்தை பார்த்தீங்கன்னா, குற்றவாளிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேலே நிறைந்த போதையில் தான் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது, எல்லாம் அது கணக்கில்லாத போதை கட்டவிழ்த்து விட்டுட்டு அப்புறம் சட்டம் இருக்குது, ஒழுங்கு எங்கே இருக்குது?